ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸு, எனக்கு தாகமாக உள்ளது. எனக்கு ரொம்பவே தாகமாக இருக்குது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ எம் thirsty. ஐ எம் thirsty. அடுத்த சென்டென்ஸு, பணம் பேசுகிறது. பணம் பேசுதுடா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? மணி டாக்ஸ். மணி டாக்ஸ். உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன பைத்தியமா? இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஆர் யூ மேட்? ஆர் யூ மேட்? அடுத்த சென்டென்ஸு, ஓய்வெடு. கொஞ்சமாவது ரெஸ்ட் எடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? டேக் எ ரெஸ்ட். டேக் எ ரெஸ்ட். அடுத்த சென்டென்ஸு, நான் குளிர்ச்சியாக உணர்கிறேன். நான் ரொம்ப கூலிங்காக ஃபீல் பண்ணுறேன். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ ஃபீல் கோல்ட். ஐ ஃபீல் கோல்ட். அடுத்த சென்டென்ஸு, என்னால் சொல்ல முடியாது. என்னால் சொல்ல முடியாது. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஐ கேன் நாட் சே. ஐ கேன் நாட் சே. அடுத்த சென்டென்ஸு, அது எனக்கு பொருந்தும். அந்த ட்ரெஸ் எனக்கு கரெக்டாக இருக்கும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் சூட்ஸ் மீ. இட் சூட்ஸ் மீ. மழை பெய்யலாம். மழை பெய்யலாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? இட் மே ரெயின். இட் மே ரெயின். அடுத்த சென்டென்ஸு, சரி சரி மன்னிக்கவும். நான் தப்பு பண்ணிட்டேன், ஒத்துக்கிறேன், சரி என்ன மன்னிச்சிடு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஓகே சாரி. ஓகே சாரி. மெதுவாக நடக்கவும். அடுத்த சென்டென்ஸு, மெதுவாக நடக்கவும். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? வாக் ஸ்லோலி. வாக் ஸ்லோலி. அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரையும் டாட்டா, பாய் பாய்.